இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்கள் வாருங்களே வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் இனியவர்களே, கூடியிருப்பதர் அந்துனியாருடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலருக்காக நாம் ஆண்டு திருவிழாவை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா காலத்தில், குறிப்பாக இந்த நவநாட்களிலே நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம், தூய்மைப்படுத்திக் கொள்வோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று விவிலியம் சொல்கிறது. நம்முடைய பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையை தூய்மையாக வைத்திருந்ததனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக கரங்களில் ஏந்தியிருந்தார். நம்முடைய பாதுகாவலரை போல நாமும் தூய உள்ளத்தினராக வாழ்வதற்கான வரத்தை இந்த திருவிழா காலத்திலே வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கடவுள் தரும்படியாக, நம் குடும்பங்களினுடைய எல்லா தேவைகளை நிறைவேற்றும்படியாக, ஊர் தேவைகளை சந்திக்கும்படியாக வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்து தேவைகள், இல்லத்து தேவைகள் அனைத்தையும் கடவுள் நிறைவேற்றும்படியாக இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோம். திருவிழாக்கள் தூய்மையை எதிர்பார்க்கும் நாட்கள். தூய உள்ளத்தினராக வாழ்வதற்கு கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் தூயவராக இருங்கள், ஏனென்றால் நான் தூயவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்ப்போம். கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும், நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளவும் ஜெபிப்போம். எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மறைக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் எந்த மனிதருடைய தீச்செயல்களை எண்ணவில்லையோ அவர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் சொல்கிறது. கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக மன்றாடுவோம். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் அழிவுறுகிறான், அதை அறிக்கையிடுகிறவன் மன்னிப்பு பெறுகிறான் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுவார். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். பாடுவோம். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். அன்பு செய்ய மறந்திருந்து பகைமையில் வாழ்ந்தே, எனவே
பாவம் செய்தேன் இயேசுவே பாவி என்னை மன்னியும். சகித்து வாழ பொறுமை தந்தும் வெறுப்பினில் வாழ்ந்தே எனவே பாவம் செய்தேன் இயேசுவே பாவி என்னை மன்னியும். பாவம் செய்தேன் இயேசுவே பாவி என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மகிழ்ச்சியோடு உன்னதங்களிலே கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். தங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையில் நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்கும் அவரே நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்கும் அவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தையில் இறைவனே மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 28 38 முடிய. பவுல் ஏசேபு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தாமாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாராக ஏற்படுத்தியதுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடுவதற்காக தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போது நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேச்சையும் உங்களுக்கு தரவல்லது. அவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்படவில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து அழிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழத்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லோரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி எழுப்பி வைத்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. 4 திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். 4 திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள், அவற்றில் நான் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு இறைவனிடம் வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, கோடி அற்புத அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, பாதுகாவலருடைய திருவிழாவின் எத்தனாவது நாள்? என்ன வண்டி இருக்குதா? எண்ணி பாருங்கள். 7 தானே? கரெக்டா? சரி தானே? எல்லாம் ஒத்துக்கிறதுல இல்லையா? 7ஆம் நாள் தான். சரி, வெரி குட். ஆமாம், எல்லாம் முழிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒழுங்காக திருவிழா கொண்டாடுறதில்ல இல்லையா செக் பண்ணது தான். இனி இவர்களே, பாதுகாவலருடைய இந்த 7 நவநாளில் எந்த நவநாள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி? எது? 7ஆவது நவநாள் தான் பிடிச்சிருக்கா? அதான் தலைவரே, ஆண்டவரே கவனியம். 7 நவநாள் கொண்டாடிருக்கேன். இன்றைக்கி 7ஆவது நாள். எந்த நாள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி? 7 நாளுமே பிடிச்சிருந்துச்சா? அப்படி தானா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்குன்னு. ஆமாம், பிடிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? அதான கேள்வி. 7 நாள் பூசை நடக்குது, அதில் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆமாம். இனி இவர்களே, நாம் வழக்கமாகவே பூசையை கொண்டாடுறோம். எல்லா பூசையும் அப்படி தான். திருவிழாவில் கொண்டாடுற பூசைக்கும் மற்ற நாட்களில் வைக்கிற பூசைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அந்த கேள்வியை மறந்துடுங்க. 7 நாள் எந்த நாள் பிடிச்சிங்க கேள்வி மறந்துடுங்க. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறோம். சரியா? வழக்கமாக வைக்கிற திருப்பலிக்கும் திருவிழா காலத்தில் வைக்கிற திருப்பலிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மகிழ்ச்சியாக இருக்கும். மற்ற நாள்லாம் அழுதுகிட்டே பூசை வைப்பீங்களோ? அதான். ஒரே முகத்தை பார்க்கறதுக்கும் வேறு வேறு முகத்தை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? போரடிக்கு. ஆமாம், சந்தோஷம். அப்போ இனியவர்களே, ஒரே முகத்தை பார்க்கறதுக்கு போர் அடிக்குது. ஆனால் முதல் வாசகம் சொல்கிறது, பவுலடிகளார் மக்களிடம் பேசுகிற பொழுது, அவ்வளோதான், இனிமேல் நான் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் என்ன செய்கிறாங்களாம்? அழுகிறாங்களாம் கூடி உட்காந்து. எதுக்கு அழுறாங்க அப்படின்னா, இனி உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னது அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரே மூஞ்சை பார்க்கறது எரிச்சலாக தானே இருக்கும்னு. இனி இவர்களே, இதில் என்ன அப்படின்னா, நம்மோடு வாழ்கிற மக்களிடம் நாம் வைக்கிற உறவை விட இன்னொருத்தட்ட நம்ம எளிதாக ஒரு நட்பு பாராட்டிடுவோம்.
புரியுதா இல்லையா? சண்டை வந்து வீட்டுக்குள்ளே நடக்குமா, வெளியே சண்டை நடக்குமா? மிஞ்சி போனால் நம்ம வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அதிகப்படியான சண்டை நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கும். அடுத்து பக்கத்து வீட்டில் நடக்கும். வீட்டிலேருந்து 3வது போய் சண்டை போடுவீங்களா? போடவில்லை, போட மாட்டீங்களா? சண்டை வழக்கம் பக்கத்தில் தான் நடக்கும். ஒரு அழகான பழமொழி உண்டுல, கிட்ட வந்தால் இறைச்சல் வருமா, கிட்ட வந்தால் முட்டை பகை, கேள்விப்பட்டது இல்லையா? சரி, இவ்வளோ நல்ல மக்கள் பழமொழி கூட தெரியாமல். ஆமாம். இனி இவர்களே, பக்கத்தில் இருக்கவங்க குறைகள் தான் நமக்கு தெரியும், இன்னொருத்தவங்க கூட நமக்கு தெரியறதில்ல. ஆமாவா இல்லையா? இதையா ஒத்துக்கிறீங்களா? இல்லை உங்கள் சாமியார் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்காரோ? எந்த சாமியார் வந்து கேள்வி கேட்டாலும் அமைதியாக தான் இருக்கணும், பேசிடக்கூடாது அப்படியாவது சொல்லிக்காரா சாமி? இல்லை. ஆமாம். இனியவர்களே, அருகில் இருக்கிற மக்களுடைய குறைகளை நாம் அதிகமாக தெரிஞ்சிருப்போம். அதனால தான் பக்கத்தில் இருக்கவங்கள நம்மளால் நினைச்ச முடியாது, ஏற்றுக்க முடியாது. யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம பழகிற மாதிரி வருகிற யாரோ ஒருவரை நம்ம நல்லவராக பார்க்குற மாதிரி நம்ம கூட இருக்கிறவன் நல்லவராக பார்க்க மாட்டோம். ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அவன் எப்போ கோவப்படுவான், எப்போ கோவப்பட மாட்டான், எப்போ கொலவெறி வரும், எப்போ வராது, எப்போ எதை பேசினா அமைதியாக இருப்பான், எதை பேசினா சத்தம் போடுவான், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதனால் அவங்களுக்கு பிடிக்காது, இவன் இப்படித்தான், இவன் இப்படித்தான் அப்படி சொல்லுவோம். இந்த இப்படி கூட நீங்கள் சொன்னது இல்லையா? அவனா அப்படி பேசினது இல்லையோ? ஆண்டவரே, ஆமாம், கோயிலில் உட்காந்து இவ்வளோ புனிதர்களை நான் பார்த்ததில்லை. ஆமாம். இனி இவர்களே, ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஆனால் அதுதான் மகிழ்ச்சி. சரிங்க, சண்டை போடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ இந்த முகத்தில் பார்க்கறது அது கடவுளை பார்ப்பது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு. ஏசாயா யாக்கோபு. சரி, ஏசா யாக்கோபு 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. சரிங்களா? கேட்குறீங்களா இல்லையா? ஊமாவது போடுங்க. அப்படி பைபிளில் இருக்குது. ஈசாக்கு அப்படி தானே? அமைதியாகவே இருக்கீங்களே, எனக்கு அமைதியாக தானே, எனக்கு பயமாக இருக்குது, நமக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கா இல்லையான்ட்டு. இனி இவர்களே, அண்ணன் தம்பி 2 பேரும். அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள யார் சொத்தை பிடுங்கிறதுங்கிறது ஒரு சண்டை. அப்போ இந்த சண்டை வருகிற பொழுது மூத்தவனுடைய சொத்துக்களையும் மூத்தவனுடைய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து யார் பிடிங்கிறா? வெரி குட். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு. ஏமா மூத்தவன் சிலைவன் 2 பேர் தான் இருக்கா. மூத்தவன் சொத்தை யார் பிடுங்குறா? மூத்தவன் சொத்தை மூத்தவனே பிடிங்கிடுவானா? இளைவன் தானே பிடுங்கணும். அப்போ இளைவனாவது சொல்லிடுங்க. உங்களுக்கு ஈஸியான கேள்வி கேட்க, ஆமாவா இல்லையா கேட்குறேன். இனி இவர்களே, தம்பி சொத்தை பிடிங்கிட்டான். எந்த சொத்து? ஆசீர்வாதம் உட்பட. மூத்தவங்கன் ஏசாபி தந்தையிட்ட போய் கேட்குறான், தந்தையே எனக்கு கொடுக்குறதுக்கு கூட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஒன்றுமே இல்லை. நீ நல்லா இருங்கிற ஆசீர்வாதம் கூட அவரை சொல்ல முடியல. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து யார் பிடிங்கிட்டா? தம்பி பிடிங்கிட்டான். ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பிடிங்கிட்டான், சொத்துக்களையும் பிடிங்கிட்டான். இப்போ அவனை கொன்னே ஆகணும்னு நினைக்கிறான். நமக்கு அப்படி தான் கொலவரி வரும். அதுதானே? ஒரு கல்லை நவட்டி வச்சிட்டாலே நமக்கு கொலவரி வந்துடும். இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிட்டா எப்படி இருக்கும்? அண்ணங்காரன் சின்ன பையன், எனக்கு அடுத்து பிறந்தவன், ஏன் சொத்தை பிடுங்கிறத அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறான். அப்பா அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. இருக்கிறதே 2 பிள்ளைய, ஒருத்தனை கொன்று ஒருத்தன் கொலைகாரன் ஆகிறதா அப்படின்னு நினச்சிஞ்சிரும் வழக்கமா. நம்ம நினச்சிவோம், அம்மா ஆமாம் ஓடிடு, உங்கள் மாமா வீட்டுக்கு ஓடிடு, உங்கள் மாமா வீடு அவனுக்கு தெரியும், ஏதாவது ஒரு சைடு போய்யா பத்திரமா இருயா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றோம். அதே மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, மகனை தூரமாக ஒரு இடத்துக்கு அனுப்பிவிட்டாங்க. அங்கே போனவன் கிட்டத்தட்ட 2 திருமணம் முடித்து 13 பிள்ளைகளை பெற்று பெரும் கால்நடைகளுக்கெல்லாம் அதிபதியாக மாறி நினைச்சான். ரொம்ப காலம் கழித்து திரும்பி வருகிறான். திரும்பி வருகிற பொழுது அவன் தன்னுடைய சகோதரனை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற பயத்திலே வரான். அண்ணன் கோவக்காரன், அவனுடைய எல்லா சொத்துக்களையும் பிடுங்கிட்டோம், கொலவெறியில் இருக்கிறான், நம்மளை கொல்ல பார்க்குறான், பயந்து தான் ஓடி இருக்கோம். இப்போ இங்கே கஷ்டப்படுறத விட திரும்பி போனால் சௌரியம்னு சொல்லி வந்தோம்னா அங்கே நம்மளை வாழ விடுவானோ இல்லையோ தெரியலையே, ஆள் வர பயங்கர வில்லத்தனமாக இருப்பானே அப்படின்னு சொல்லி பயந்துட்டே வரான். வருகிற பொழுது விவிலியம் சொல்லுகிறது, யாருக்கும் சொத்தை பார்த்தா பயம் ஆசை வந்துடும், அப்படி தானே? அதனால் அவன் என்ன செய்கிறான், தன்னிடமிருந்த எல்லா கால்நடைகளையும் 3 பகுதியாக பிரிக்கிறான். எதெல்லாம் கொளுத்ததோ அதெல்லாம் முன்னாடி அனுப்புகிறான். இதை பார்த்தவொன்னே அவன் நினச்சிடுவான், சரி அதை மட்டும் பிடிங்கிட்டு ஆளை விட்டுருவோம் அப்படின்னு ஒரு முடிவு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் ஏசா என்ன செய்கிறான், சொத்துக்களை எல்லாம் பார்க்கல, ஆடு மாடுகள்லாம் பார்க்கல, அதை கடந்து வருகிறான். ஐயோ ஆடு மாடெலாம் தாண்டி வரானே, சரி என்னுடைய வேலைக்காரையெல்லாம் முன்னாடி அனுப்பிடுவோம், வேலைக்காரங்களை
கோவத்தில் கொண்டுட்டா கூட சரி இத்தனை பேர் கொண்டுட்டோமே அப்படிங்கிறக்காண்டியாவது அமைதியாக இருப்பான் பார்த்தா வேலைக்காரங்களும் கடந்தாச்சு. இப்போ என்ன செய்கிறான், தன்னுடைய முதல் மனைவியினுடைய பிள்ளைகளையும் முதல் மனைவியை அனுப்புகிறான். ஏன்னா முதல் மனைவியை அவன் விரும்பி கல்யாணம் முடிக்கல, ரெண்டாம் மனைவியை தான் லவ் பண்ணுறான், பொண்டாடி கல்யாணம் முடிக்கிறான். அப்போ பொண்டாடி செத்து பண்ணால் செத்து போட்டோம், நம்மளுடைய லவ்வர் நம்ம கூட இருந்தால் போதும் அப்படி சொல்லி நினச்சிடான். மூத்தோடையாலையும் பிள்ளைகளையும் முதல் அனுப்புகிறான், அவங்களையும் கடந்து வரான். இப்போ ரெண்டாவது மனைவியுடைய பிள்ளைகள் அவங்களையும் கடந்து வரான், தான் மட்டும் தனியாக இருக்கிறான். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இத்தனை பேர் மீதும் ஆசை கொள்ளாமல் கடந்து வருகிற மனுஷன் என்ன கொலவெறி இருந்தால் நம்மகிட்ட வந்திருப்பான், அப்படி தானே நமக்கு தோணும். என்ன செய்வான்னு தெரியலன்னு பார்த்தா மூத்தவன் என்ன செய்கிறான், ஓடி போய் அவனை கட்டி பிடித்து முத்தமிடுகிறான். இனி இவர்களே, எவன் தன்னை கொல்லுவான் என்று நினைத்தானோ அந்த சகோதரனை பார்த்து, அந்த அண்ணனை பார்த்து தம்பி சொல்கிற வார்த்தை, உமது முகத்தை பார்ப்பது கடவுள் முகத்தை பார்ப்பது போல் இருக்கிறது, ஏனென்றால் நீர் எனக்கு கனிவு காட்டினீர், இரக்கம் காட்டினீர். இனி இவர்களே பக்கத்தில் வாழுகிற பொழுது அண்ணன் தம்பி எப்படி பார்க்க, இவனுக்கு சொத்து போகணுமா எனக்கு சொத்து போகணுமா அப்படி பார்த்தான். அதே அண்ணன் தம்பி தான் தொலைவில் சென்று விட்டு திரும்பி வருகிற பொழுது எப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறான், உன் முகத்தை பார்க்கறது கடவுள் முகத்தை பார்க்கறது போல் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தா போர் அடிக்குன்னு சொல்கிறோம்ல, அது இதுதான். கொஞ்சம் அப்பப்போ நல்ல இடத்துக்கு டூர் போயிட்டு வாங்க, வெளியே வேலைக்காக போயிட்டு வாங்க. இனி இவர்களே பக்கத்தில் இருந்து முகத்தை பார்த்து சில நேரங்களை என்ன செய்கிறோம், கடுப்பாயிரும், இந்த மூஞ்சவா பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு என்ன சொல்கிறது, இறை உறவு இருக்கிறது. ஒரு முகத்தை பார்த்தல் என்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம், அங்கீகரிப்பின் அடையாளம். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் முகத்தை பார்த்துருக்குறீங்க? கணவன் மனைவி முகத்தை பார்ப்பீங்களா? இங்கே பாருங்கள், வீட்டில் போய் ஆளை பார்க்குறீங்களா கேட்குறேன், முகத்தை பார்க்குறீங்களா கேட்குறேன். முகத்தை பார்ப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். பிள்ளைய முகத்தை பார்த்துருக்கிறீங்களா? குழந்தையா இருக்க முடியல யார் ஆசா அப்படி முகத்தை பார்த்துக்கிறேன். இப்போ குழந்தைய வந்துருச்சா, இப்போ வா போய் சாப்பிடுவாங்க சோறு சொல்லுதமா இல்லையா? மனிதர்களுடைய முகத்தை பார்க்கறதே நம்ம மறந்துட்டோம். என்னத்தை பார்க்க, இந்த மூஞ்சை போட்டு நாம தான் பார்த்துட்டு இருக்கோம், அப்படித்தானா? இனியவர்களே, முகத்தை பார்ப்பது என்பது ஏற்புடைமை. எல்லாரும் முகத்தையும் பார்த்துட முடியாது, அப்படிதானா? நீங்கள் போய் என்ன செய்யுங்க, கணவன் மனைவி ஒருத்தர் பாருங்கள், கல்யாணத்தன்னைக்கு மூஞ்சை பார்த்து சொல்லியிருப்பியா, அப்படி தானே? ஆமாம், முகத்தை பாருங்கள், பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கள், அப்பா அம்மாவுடைய முகத்தை பாருங்கள். முகத்தை பார்ப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் அம்மா பாரு போக வர அப்படி தானே? ஆமாம், முகத்தை பார்ப்பது என்பது ஒரு ஆசீர்வாதம். எனவே தான் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தை சொல்கிற பொழுது, இந்த உலகத்தோட்டு போக போகிறோமே, இவங்க முகத்தை பார்க்க முடியாதே அப்படி சொல்லி வருத்தப்படுகிறார். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர், இவர்கள் இந்த இடத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே இவர் இங்கிருந்து எடுத்து விடாதீங்க, இந்த உலகத்தில் அவங்கள பத்திரமா பாதுகாத்து வையும் என்று சொல்கிறார். அப்போ இதில் என்ன பிடிக்கிறதுனா, சில நேரங்களில் குடும்பங்களையும் உன் மூஞ்சை பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை தான் வாழுவோம். ஆமாம் தானே? கணவனை சண்டை விடாமல் உன் மூஞ்சாவே வச்சு என்ன ஒருத்தர் சோறு கிடைக்குமா அப்படி சொல்லி மடிச்சிடுவோம், திட்டினாலும் அந்த வீட்டை தான் வாழ்வோம். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதுதான் மிகப்பெரிய புனிதம். உனக்கு எனக்கு ஆகாது அப்படி சொன்னாலும் அந்த குடும்பத்தில் இணைந்து வாழ்கிற ஒரு மாண்பு இருக்கிறதில்ல, அது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். நம்முடைய பாதுகாவலர் கூட எந்த மனிதர்களை தனக்கு பிடிக்கவில்லையோ, எந்த மனிதர்களுக்கு தன்னை பிடிக்கவில்லையோ அவங்களுக்கு பிடிச்சவராக வாழ்ந்தார். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு உண்டு. அந்தனியார் பெரிய ஆளா அல்ல கொஞ்சம் சாதாரண ஆளா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். உங்கள் புனிதரா இல்லையா? பெரிய ஆளா இல்லையா? ஏன் பெரிய ஆள்? நீ இப்போ வச்சு யோசிக்கூடாது. அந்தனியார் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் பெரிய ஆளா இல்லையா? அப்படியே அவர் வாழ்ந்த காலத்தில் புதுமையே பண்ணலையா? பண்ணலையோ? அந்த நேரம் இறந்து புனிதரான பிறகு பண்ணாரா? இருக்கும்போதே பண்ணாரா? அதுவே பெரிய புனிதம். அப்பா அம்மா பேச்சு கேட்குறதே பெரிய புனிதம் தான். என்ன, அப்போ அதுவே ஒரு பெரிய புதுமை. அங்கேருந்து ஆரம்பித்து வாழ்க்கையில் ஏகப்பட்ட புதுமைகள். போகிற வர இடத்துலலாம் பிரசங்கம் வச்சு என்னம்மா பேசுகிறான்ப்பா செம ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சிறாங்க, புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன வரும்? உங்களை ஒருத்தர் பாராட்டி பேசுவான், அவனை மாதிரி மனுஷன் உண்டாயா அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்காது என்ன சொல்லுவாங்க? ஆமாம் ஆமாம் அவன் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்களா? அவனா பிடிக்காத பற்றியெல்லாம் அந்த சிக்கல் இருக்குது, இப்போ இருக்குது, அந்த காலத்தில் இருந்துச்சு.
அவரை பேர் மனுஷனை பார்த்ததே இல்லை. உனக்கு என்ன தெரியும், நீ வேறு ஊர், உங்களுக்கு தெரியாது. எங்கள் ஊரில் வந்து பாருங்கள், ஒரு 2 நாள் கூட பேசி பாருங்கள், அப்போ தான் தெரியும். அப்படி தான் வழக்கமாக சொல்லுவோம். அந்தோனியாருக்கும் போகிற வர இடத்துலலாம் பெரிய பெரிய பேர்கள், நல்ல பிரசங்கம் வைக்கிறாரு, நல்ல மனிதர், புதுமை செய்கிறார் என்று சொல்லி அவரை போற்றி பாராட்டுகிறார்கள். அவன் கூட இருக்கவங்க வழக்கமாக என்ன செய்ய அந்த பொறாமையே வருது. அதனால் எப்போ பார்த்தாலும் இவனையே பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் பட்னி போட்டால் தான் சரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சபையை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வெளியே பிரசங்கம் வைக்க போயிருக்காரா, போயிட்டு எப்படி அங்கே சாப்பாடு இருக்காது, திரும்பி வரக்கு லேட் ஆயிரும், வந்து பார்க்க முடிச்சல தட்டை கழுவி வச்சிட வேண்டியதான், பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட வேண்டியதான். அப்போ தான் ஒரு நாள் பட்னி கிடந்தால் தான் ஒரு திருப்தி. அதனால் எதாவது நடக்க போதா? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி, அவன் சாப்பிடலைங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்தோனியார் போயிட்டு வரமிச்சில எல்லாம் சாப்பிட்டு பாத்திரத்தை தான் கழுவி வச்சாச்சு. சில மடங்களில் வந்து இத்தனை மணிக்கு சமைச்சு இத்தனை மணிக்கு சாப்பிட்ருக்கணும், அத்தனை மணிக்கு சாப்பிட்ருக்கணும், அதுக்கடுத்து சமைக்கக்கூடாது அப்படின்னு ரூல் தான், சமைக்கக்கூடாது. இப்போ அந்தோனியார் திரும்பி வர்றாரு, மனுஷனுக்கு செம்ம பசி, கத்தி கத்தி பேசி உரையாடி விட்டு ரொம்ப தூரம் நடந்து பயணித்து விட்டு வர்றவருக்கு கொலை பசி, சாப்பாடு ஏதாவது இருக்குன்னு பார்த்தா அங்கே ஒன்றதையும் காணும். இப்போ அந்தோனியாருக்கு பசிக்குது, அவர் என்ன செய்யணும்னு தெரியல. அவர் என்ன செய்கிறாருன்னா, முழந்தால் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கி செம்ம பசியாக இருக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க என்று சொல்லி ஜெபித்தார். இனி இவர்களே அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. அந்தோனியார் இவ்வாறு வேண்டியவுடன் வானத்திலிருந்து வானதூதர்கள் விண்ணக உணவை வழங்கினார்கள். விண்ணக உணவுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஹோட்டல் ஏதாவது இருக்கா இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லையா? சரி, உங்களுக்கு பிடிச்சதுலே ரொம்ப பிடிச்ச உணவுன்னு வச்சுருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டான சாப்பாடு டேபிள் ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு. இப்போ அந்தோனியார் என்ன செஞ்சார், என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் கொலை பசியில் இருக்கிறீங்க, ரொம்ப டேஸ்ட்டான சாப்பாடு உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க, சரிங்களா? உங்கள் கூட இருக்கவன், உங்கள் வீட்டில் இருக்கவன் நீ பட்னி கிடக்கணும்னு சொல்லி பாத்திரத்தான் கழுவி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சாப்பிட்டு முடிச்சு தான் என்ன செய்யணும் யோசிக்கவே செய்யும். நமக்கு சோறு தான் முக்கியம், அப்படி தானே? அந்தோனியார் என்ன செஞ்சுருக்காரு, இவ்வளோ டேஸ்டான சாப்பாடு நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த கிடைக்குமான்னு தெரில, எல்லா கதையும் தட்டி எப்பா சூப்பரான சாப்பாடு வந்திருக்கு, வா சாப்பிடுவோம் என்று சொல்லி எழுப்பினார். எழுப்பி அவர்களுக்கு உணவளித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை நான் படித்திருக்கிறேன். இனி இவர்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த உள்ளம் பாருங்கள். இவன் சாப்பிடாம பட்னி கிடக்கட்டும், அப்போ தான் புத்தி வரும்னு சொல்லி பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போன தன்னுடைய கூட்டாளிகளுக்கு ரொம்ப டேஸ்டான சாப்பாடு வரும்போது வந்து சாப்பிட்டுக்கப்பா, இது ஒன்று கிடைக்கிறது வாய்ப்பில்லை என்று சொல்கிறார் என்று சொன்னால் அதுதான். எனக்கு ஒருத்தன் பிடிக்கலைன்னா அவனுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாதுயா அப்படி பிச்சுட்டு போகிறதல்ல வாழ்க்கை. கடவுளை தான் சொல்கிறார், இந்த உலகம் அவர்களுடையது அல்ல, அவர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்து விடும் என்று நான் வேண்டவில்லை, மாறாக இந்த உலகத்தில் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். எனக்கு சோறு எல்லாம் பண்ணல, வா எல்லாம் வரிசையாக உட்காரு, நான் சாப்பிட்றத பாரு என்று சொல்லியிருந்தா உட்காந்து தான் செய்யணும், அப்படி தானே? இது ஏன் சாப்பாடுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்படி சொல்லலை. கடவுளின் மனிதர்களால் அப்படி சொல்ல முடியாது. அது உனக்குரியது இல்லை, எனக்காக கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் உனக்கு பங்கு உண்டு என்று சொல்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் ஏன் கோடி அற்புதர்? இதனால் தான். எனக்கு எதிரான மனிதர்களை கூட நான் அன்பு செய்வேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், என்னிடம் இருக்கிற சிறந்தவற்றை அவர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு நான் அன்பு செய்வேன். பவுலடிகளார் சொல்கிறார், என்னுடைய எல்லா தேவைகளையும் இந்த என் கைகளால் உழைத்து நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருந்தவங்களுக்கும் நான் உழைத்து கொடுத்தேன், அவங்கள்ட்ட பிடுங்கலை. ஆசீர்வாதம். ஆபிரகாம் லோத்து 2 பேரும் யார்? உறவினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் யாரை அழைத்தார்? ஆபிரகாம் அழைத்தாரா, லோத்து அழைத்தாரா? ஆபிரகாம். கடவுள் ஆபிரகாம் தான் அழைச்சாரு. நீங்கள் பார்க்குற பார்த்து ஆபிரகாம்னா யாரும் தெரியும் தானே? தெரியும், தெரிஞ்சுறது சந்தோஷம்தான். அப்போ கடவுள் ஆபிரகாமை அழைக்கிறார், நீ வா, உன்னை ஒரு பெரிய இனமாக மாற்றுவேன், ஏராளமான வளங்களை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவனை அழைக்கிறார். ஆபிரகாம் கூட போனது யார்? லோத்து. நம்ம போச்சுல ரொம்ப தூரம் போகிறேன் வாயா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு போகும்ல, அப்படி பாசக்காரனாக வந்தது தான் லோத்து. இனி இவர்களே லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்த கால்நடைகள் எல்லாம் பழுகி பெருகிறது, பெரிய கூட்டமாக மாறிடுச்சு. இப்போ 2 பேரும் ஒரு இடத்துல வாழ முடியலை, நெருக்கடியாக இருக்குது. மேய்ச்சலுக்கு கூட்டு போனால் 2 பேருமே கொண்டு போக முடியல. இவன் வீட்டுக்காரனும் இவன் வீட்டுக்கு வேலைக்காரனும் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆபிரகாம் கூப்பிட்டு எப்பாங்க வா, இந்த ஆடு மாடெல்லாம் கடவுள் கொடுத்தது, நம்மக்கிட்ட கிடையாது, இதனால் நம்ம சண்டை போட்டு சாக வேண்டாம், நீ உனக்கு எங்கே போகணும் ஆசைப்படுறியோ நீ போ, நான் எங்கே போகணும்னு சொல்கிறேன் நான் அங்கே போகிறேன், இந்த கண்ணை தூக்கி பாரு, எந்த இடம் வேணும் முடிவு பண்ணிக்க, நீ எந்த இடம் வேணும்னு சொல்கிறியோ நீ அங்கே போ, அதுக்கு ஆப்போசிட்டில் அடுத்த திசைக்கு நான் போகிறேன்,
நீ வந்து மேற்கத்தான் நல்லா வளைச்சி எனக்கு மேற்கு பக்கம் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கிழக்கு பக்கம் போயிடுறேன், வடக்கு வேணும்னு சொன்னால் நான் தெற்க போயிடுறேன் அப்படி சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு யாருக்கு கடவுள் கொடுத்தாரு? ஆபிரகாம் கொடுத்தாரா, லோத்துக்கு கொடுத்தாரா? கடவுள் யாரை அழைத்தார்? ஆபிரகாம் அழைச்சார்னா இடத்த யார் கொடுத்துருப்பாரு? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? நீ எடுத்துக்கையா, உனக்கு போக நான் மிச்சம் எடுத்துக்கிறேன். வழக்கமாக பழமொழி என்ன உண்டு? தனக்கு போகத்தான் தானமும் தர்மம். இதாக தெரிஞ்சு வச்சிருக்கேன். தனக்கு போக தான் தானமும் தர்மம். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? உனக்கு போக நான் எடுத்துக்கிறோம்ப்பா, உனக்கு எந்த பக்கம் வேணுமோ எடுத்துக்க. அப்போ லோத் என்ன செய்கிறான்? சோதம் குமாரா பகுதியில் கேட்கான். ஏன்னா அந்த இடம் வந்து கடவுளின் தோட்டம் போல் மிக அழகாகவும் வளமையானதாக இருந்துச்சு. தனக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட நாட்டை, தனக்கு கொடுக்கப்பட்ட வளமையை ஆபிரகாம் இன்னொருத்தன் நீ எடுத்துக்கையா அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இன்று அவர் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையின் தந்தை. நம்முடைய புனிதர் தனக்கு கிடைச்ச சாப்பாடு, அருமையான சாப்பாடு, நீ சாப்பிட்டுக்கையா, எனக்கு பிடிக்காதவனா இருந்துட்டு போ, நான் எனக்கு ஒன்று பிடிக்கும் வச்சுக்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தை அவர்கள் சாராதவர் என்பதாக எடுத்து விடும் என்று சொல்லவில்லை, இந்த உலகத்தில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். நமக்கு நிச்சயம் நிறைய பேர் பிடிக்காது, நம்மளை நிறைய பேர் பிடிக்காது. நம்ம கோடி அற்புத அந்தோனியாருடைய பிள்ளைகள்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு உனக்கு ஆகாது, இனி நீ வேற நான் வேற என்று சொல்வது அல்ல வாழ்க்கை. எனக்கு ஒன்று பிடிக்காதுப்பா, ஆனால் நல்லா இருந்துட்டு போ, உன்னை நான் தொல்லை பண்ணலை, அந்த மனநிலை இருந்தால் கூட நம்ம புனிதர்கள் தான். பெருசாக அவங்களுக்கு பண்ணணும், உடனே மன்னிக்கணும், ஏற்றுக்கணும், அப்படியே கட்டி பிடிச்சு ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் வருகிற பொழுது அது நல்லா இருந்துட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வரும்னா நீங்கள் புனிதர்கள். அந்தோனியார் நமக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்ட விரும்புகிறேன். பெரிய பெரிய விஷயம்லாம் வேண்டாம், உடனே பஞ்சாயத்து பண்ணி இந்த எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய மனிதர்களாக மாற வேண்டாம். குறைந்தபட்சம் எனக்கு உங்களுக்கு பிடிக்காது, நீ பாதுக்க, நல்லா இருந்துட்டுவான். யாரோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காத பற்றி குறை சொன்னாங்கன்னா, அவன் வாழ்க்கையை பார்க்க நீ குறை சொல்லிட்டுருக்க விடு அப்படின்னு சொல்லி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு புனிதத்தின் அடையாளமாக இருக்கும். அந்தோனியார் எப்படி தனக்கு பிடிக்காத மனிதர்களையும் அன்பு செய்ய ஆசைப்பட்டாரோ, தன்னை பிடிக்காத மனிதர்களையும் நேசிக்க அவர் ஆசைப்பட்டாரோ, அதுபோல் அந்தோனியாருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்தோனியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு பிடிக்காத மனிதர்களையும் அன்பு செய்ய முயற்சி செய்வோம். அது முடியலையா, அவன் வாழ்க்கையை வாழட்டும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையாக கொண்டிருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய், என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய், ஏண்டதெல்லாம் தரவா என் ஏலாமையில் தரவா, நான் விரும்பியதை தரவா உந்தன் விருப்பப்படி தரவா, என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய், அன்பின்றி நான் செய்யும் 1000 பலிகளும் அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம் ஜெபங்களும், அன்பின்றி நான் செய்யும் 1000 பலிகளும் அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம் ஜெபங்களும், மனதுக்கு மகிழ்ச்சியாய் நான் நினைத்தேன், உன் பெயருக்கு புகழ்ச்சியாய் நான் நினைத்தேன், நீ விரும்பும் காணிக்கை பலியல்ல, உன் இரக்கம் என்றறிந்தேன் என் இறைவா, என் இரக்கத்தின் செயல்களை ஏற்றருள்வாய், என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலியெல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் அது கை நின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாருடைய நவநாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததா இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகள் திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இனியவர்களே, பொதுவாக திருப்பலியிலே இந்த நேரத்தை புனிதமான நேரம் என்று சொல்வார்கள். திருப்பலி முழுவதுமே புனிதமான நேரம்தான். ஏன் இதை மட்டும் அவர்கள் சிறப்பாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சாதாரண அப்பம், சாதாரண ரசம் இயேசுனுடைய உடலாக, இயேசுனுடைய இரத்தமாக மாறுகிறது. சாதாரணங்கள் அசாதாரணமானதாக மாறுகிற பொழுது அது விசேஷமான நேரமாகிறது. நாம் சாதாரண மனிதர்கள், இயல்பான மனிதர்கள், நாம் கடவுள் தன்மை கொண்டவர்கள். அதை நாம் எண்பித்து காட்டும்படியான ஆசீர்வாதத்தை தூய ஆவியார் கொடுக்கிறார். தூய ஆவியாருடைய பொழிதல் தான் இந்த சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுனுடைய உடலாக இரத்தமாக மாற்றுகிறது. எனவே இந்த நேரத்தில் தூய ஆவியாருடைய துணையை வேண்டுவோம். தூய ஆவியார் இறங்கி வந்து நம்மை அசாதாரணமானவர்களாக மாற்றும்படியாக, ஆண்டவருடைய மக்களாக இயக்கும்படியாக ஜெபிப்போம். கரங்களை குவிப்போம், கண்களை மூடுவோம், தூய ஆவியாரை வாஞ்சையோடு மன்றாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, இயேசுவே வாரும், இறங்கி வந்தவரே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும்
இந்த வேளையிலே தூய ஆவி இறங்கி வருவீராக. அன்பின் இங்கிருக்கும் மக்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவை போல எங்களை மாற்றும், எங்களை புதிய மனிதர்களாக மாற்றும். தூய ஆவியே, துணையாளரே, இந்த அப்பமும் ரசதையும் இயேசுனுடைய ரத்தமாக மாற்றுவதற்கு துணை செய்வது போல எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற உதவி செய்வீராக. தூய ஆவியே இறங்கி வாரும், எங்கள் மீது அசைவாடும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை அரவணையும், எங்கள் மீது உம்முடைய அன்பை பொழிந்தருளும். ஆவியானவரே, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய இளையோரை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எல்லா மக்களும் ஆசீர்வாதத்தின் மக்களாக, கடவுளின் மக்களாக வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துடும். எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்புகணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வாரம் வரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, திரளிந்திட வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். உன்னில் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. இனி நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற
உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா முதலாகி முடிவாகி முழுவான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா இனிதாக கனிவாக அருள் வாழ்வின் நிறைவாக என்னை தேர்ந்த என் மன்னவா என்னை தேர்ந்த என் மன்னவா உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனிதர் எங்களுடைய பாதுகாவலர் கோடியேற்பது புனித அந்தோணியாருடைய நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நம்புங்கள், ஜெபியுங்கள். நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். பாப்பானவர் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் உத்திரையில் ஆன்மாக்கள் மோட்சம் சேரும்படியாகவும் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி தந்த தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் அனைவரும் மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களது உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும், எங்களுக்கு தீன்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து இரட்சித்திரளும். ஆமேன்.